போஷாக் அப்படின்னா ட்ரெஸ்ஸு, அது ட்ரெஸ்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ். இது வந்து உண்மையாக நடந்த ஒரு கதை, அதை சொல்லியிருக்காங்க. ईश्वर चंद्र विद्यासागर बंगाल के प्रसिद्ध विद्वान, शिक्षक और लेखक थे. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் இருக்கு இல்லையா, அவரோட ரொம்ப ஃபேமஸான ஒரு வித்வான், சிக்ஷக் நல்ல ஒரு டீச்சர், அவர் லேखक நல்ல ரைட்டரும் கூட. एक धनी ने उनके लिए प्रतिभोज का आयोजन किया था. ஒரு ரொம்ப ரிச் பர்சன் ஒரு தடவை அவருக்கு பிரதிபோஜ் அப்படின்னா ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. उसमें भाग लेने हेतु उस शहर के सभी धनी लोगों को निमंत्रण दिया हुआ था. அந்த பார்ட்டியில் வந்து கலந்துக்கிறதுக்காக, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக சிட்டியில் இருக்கிற நிறைய பெரிய பெரிய மக்கள் எல்லாரையும் அவர் இன்வைட் பண்ணுறாரு. ईश्वर चंद्र विद्यासागर हमेशा की तरह धोती कुर्ता पकड़कर साधारण पोशाक में घुसे. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் எப்பவும் போலுமே அவருடைய வேஷ்டி போட்டிருக்காரு, அவருடைய குர்த்தா போட்டிருக்காரு, அது ஷர்ட் போட்டுட்டு ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸில் அவர் உள்ளே வர போகிறாரு. तो दरबार ने उनके अंदर जाने नहीं दिया. ஆனால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி அவரை உள்ளே விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ईश्वर चंद्र जी अपने कमरे में जाकर बढ़िया पोशाक और जूते पहनकर कार से आए. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் திரும்பி அவருடைய ரூமுக்கு போகிறாரு, ரொம்ப நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு, ஷூஸ் போட்டுட்டு கார்லேருந்து கீழே இறங்குறாரு. तो दरबार ने विनम्र भाव से प्रणाम करके अंदर जाने की अनुमति थी. இப்போ அந்த செக்யூரிட்டி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி ரொம்ப அடக்கமாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தயவு செய்து நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுக்குறாரு. சபா शुरू हुई. मीटिंग स्टार्ट ஆயிடுச்சு. ईश्वर चंद्र विद्यासागर ने भाषण दिया. ईश्वर चंद्र विद्यासागर அவருடைய ஸ்பீச் கொடுக்குறாரு. सभी लोग उनका भाषण सुनकर मंत्रमुग्ध हो गए थे. நிறைய இங்கே இருக்கிற எல்லாருமே அவருடைய ஸ்பீச் கேட்டுட்டு ஏதோ மந்திரத்தை கட்டுப்பட்டதை போல அமைதியாக அங்கே உட்கார்ந்துருக்காங்க. उसके बाद प्रतिभोज शुरू हुआ. அதுக்கப்புறம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. परंतु ईश्वर जी ने भोजन नहीं किया. ஆனால் ஈஸ்வர்ஜி மட்டும் அங்கே வந்து எந்த ஒரு ஃபுட்டும் அவர் எடுத்துக்கலாம். வே அப்படி போஷாக்கோ தேக்கர் ககனே லகே. அவர் அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சொல்கிறாரு, மேரே பியாரே கோட் காவோ, மேரே பியாரே ஜூத்தே தும் கியூ நகீங் காத்தே ஹோ. ஓ எனக்கு பிரியமான கோட்டே நீங்கள் போய் சாப்பிடுங்க, ஓ எனக்கு பிரியமான ஷூஸே நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்காரு. उनकी यहाँ क्रिया देखकर सब हैरान हो गए. அவருடைய இந்த எல்லா ஆக்ஷன்ஸும் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. மேஜ்பான் தோ அஜ்ரஜ் மேங் பட்டுக்கையே. மேஜ்பான் அப்படின்னா அந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கார்லே அவர் ரொம்ப ஷாக் ஆகி அவர் பக்கத்தில் வர்றாரு. பாத் மேங் பதா சலா தோ उन्होंने दरबार के व्यवहार के लिए ईश्वर चंद्र विद्यासागर से மாஃபி மாங்கி. அதுக்கப்புறம் அவருடைய இவருடைய செக்யூரிட்டி பண்ண தப்புக்காக அவர் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் கிட்ட சாரி கேட்குறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போகணுன்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப முக்கியம், ட்ரெஸ்ஸை வச்சு தான் நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த லெசன் போஷாக்கா மகத்துவம் மூலமாக ரைட்டர் நமக்கு சொல்கிறார். தேங்க்யூ.